வணக்கம். என்னோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தது அப்படின்னா சந்தோஷம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி நான் என்ன பதிவில் பேச போகிறேன் அப்படின்னா, உங்கள் வீட்டு நிலைவாசல் கதவில் நீங்கள் என்ன எழுதி வச்சுக்கிட்டா அந்த வீட்டுக்கு அதிர்ஷ்டம் வரும் அப்படிங்கிறத எனக்கு தெரிந்த தகவலும் நான் எங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா அந்த வீடு கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்குங்க. ஏன்னா அந்த வீடு பாசிட்டிவாக இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக ஆன்மீக சக்தி அதிகரிக்கும். ஆன்மீக சக்தி இருந்தாலே அந்த வீட்டில் சந்தோஷம் இருக்கும். அந்த வீட்டில் மகிழ்ச்சி நிம்மதியாக முதல்ல இருப்பாங்க. அதாவது சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அவங்க லைஃப் ஹாப்பியாக இருக்கிறது நிலைவாசல் கதவு ரொம்ப முக்கியங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் நிலைவாசல் கதவுல தான் மகாலட்சுமி குடியிருக்காங்க அப்படிங்கிறது. அதுக்காக தான் ஒரு சில பேர் அந்த நிலைவாசல் கதவுக்கு, அதாவது நம்ம வீடு கட்டும்போதே அதுக்கு வாடகை வீட்டில் நம்ம இருக்கிறதுனால ஹவுஸ் ஓனர் அவங்க பூஜை பண்ணும்போதே இந்த மாதிரி, அதாவது வீடு கட்டும்போதே அந்த நிலைவாசலுக்கு பூஜை பண்ணிட்டு தான் அவங்க செய்வாங்க. அதே மாதிரி சொந்த வீடு கட்டி நம்ம அந்த வீட்டுக்கு போகிறதா இருந்தாலும் பார்த்து அந்த வீட்டை நம்ம செய்வோம். இவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த நிலைவாசல் கதவு. அந்த நிலைவாசல் கதவை நம்ம எந்த அளவுக்கு மங்களகரமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி கூடுங்க. அந்த வீட்டில் நெகட்டிவாக இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் வீண் செலவுகள், நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் அந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் உங்கள் நிலைவாசல் கதவில் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வீடு பாசிட்டிவாக இருக்கிறது மட்டும் இல்லை, பணம் ஏதாவது நல்ல வழியில் வந்துக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு எப்போவுமே உங்கள் வீட்டு நிலைவாசல் கதவை நீங்கள் க்ளீன் பண்ணுவீங்கள்ல, அது எப்போ பண்ணணும் அப்படின்னா வியாழக்கிழமை நீங்கள் சாயங்காலம் நீங்கள் வீடு துடைக்கிறது வாசல் இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்கள்ல, அப்போ இந்த உங்கள் நிலைவாசல் கதவை ஃபஸ்ட்டு ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா துடைச்சிட்டு அதுக்கப்புறம் பன்னீர் ஊற்றிட்டு அதில் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா பச்சை கற்பூரம் மஞ்சப்பொடி போட்டு அதை அந்த துணியை வச்சே நீங்கள் அந்த கதவு நிலை அது எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா நீட்டாக அழகாக துடைச்சிக்கோங்க. மறுநாள் காலையில் நீங்கள் காலையில் பண்ணாலும் சுக்கிரஹோரையில் பண்ணாலும் சரி, அல்லது வெள்ளிக்கிழமை நீங்கள் எந்த டைம் கிடச்சதோ அந்த டைமில் நிலைவாசலில் வெறும் மஞ்சள் வைக்காமல் மஞ்சளும் சந்தனமும் சேர்த்து, சந்தனம் இந்த ரவுண்டாக இருக்கிற வில்லை வைக்காமல் சந்தன பொடி ஒரிஜினலாக நல்ல மணமாக இருக்கிற சந்தன பொடி வாங்கி அதில் மஞ்சளும் சேர்த்து கலந்து அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டு ஜவ்வாது இதெல்லாம் போட்டு நீங்கள் உங்கள் முறைப்படி பட்டை அந்த மாதிரி போட்டாலும் சரி, ரவுண்டாக அந்த மாதிரி வச்சாலும் சரி, கண்டிப்பாக நிலையிலையும் நிலை வாசல் கதவுலையும் மஞ்சள் குங்குமம் இருக்கணும். இதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஸ்வஸ்திக் வரைஞ்சிக்கோங்க, அதுதான் மெயின். அதையுமே நீங்கள் மஞ்சள் சந்தனம் கலந்து வச்சுருப்பீங்கள, அதால் தான் அதை எழுதணும். அதுவும் மோதிர விரலால் தான் எழுதணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்வஸ்திக் வரைஞ்சிட்டு அதில் குங்குமம் வச்சுட்டு அதுக்கு கீழே உங்கள் குலதெய்வம், கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் பேர் என்னவோ அந்த குலதெய்வம் பேரை நீங்கள் அதில் எழுதிக்கோங்க. சின்னதாக எழுதியிருந்தால் கூட ஓகே. அதுக்கு கீழே கண்டிப்பாக நட்பவி அப்படிங்கிற வார்த்தையை எழுதிக்கோங்க. இந்த நட்பவி அப்படிங்கிற வார்த்தை என்ன அப்படின்னா நன்மையே நடக்கும் அப்படிங்கிறத தாங்க சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை நீங்கள் தொடர்ந்து எப்போவுமே அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நான் சொன்ன இந்த ஸ்வஸ்திக், குலதெய்வம் பேர், அதுக்கப்புறம் நட்பவி, இதை மட்டும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் அந்த வீட்டில் எழுதிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சொல்கிறேன் உங்கள் வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும்தான் இருக்கும். பணம் ஏதாவது நல்ல வழியில் வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி எழுதுறதன் மூலமாகவும் அந்த வீட்டில் கெட்ட சக்தி, அதுக்கப்புறம் கண் திஷ்டி இந்த மாதிரி வரவும் செய்யாது. அல்லது பொறாமைப்பட்டுட்டு யாராவது ஒருத்தங்க வராங்க அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போனாலே வீட்டில் ஏதாவது பிரச்சனை ஆயிடுது அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இது பண்ணிகிட்டு இருக்கிறது மூலமாக அவங்களுக்கு அந்த பிரச்சனை வராமல் தடுத்து நிறுத்திடுங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளே நல்லது வந்தாலும் சரி கெட்டது வந்தாலும் நிலைவாசல் வழியாக தான் வரும். நம்ம நல்ல மனுஷங்களாக இருந்தாலும் சரி கெட்ட மனுஷங்களாக இருந்தாலும் சரி அந்த வழியாக தான் வருவாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் என்ன நெகட்டிவ் எனர்ஜியோடு ஒருத்தங்க வீட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னா நீங்கள் செய்கிறதன் மூலமாக இந்த நிலைவாசல் கதவுல அது தடுத்து நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தொடர்ந்து நீங்கள் எழுதிட்டு வாங்க. அதாவது வெள்ளிக்கிழமை எழுதிட்டு வந்தாலும் சரி, வியாழக்கிழமை எழுதினாலும் சரி, வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இதை ஒற்றை எட்டுக்கால் பூச்சி அந்த மாதிரி எதுவுமே தூசி படியாமல் உங்கள் வீட்டு நிலை கதவு இருக்கணுங்க. அதை மெயினாக பார்த்துக்கோங்க. நிலைவாசல் கதவுல ஸ்டிக்கர் அந்த மாதிரி தேவையில்லாத இரும்பு இந்த மாதிரி இதெல்லாம் கண்டிப்பாக செய்யாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு சில பேர் இந்த பரிகாரத்துக்காக யாராவது ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எந்திரம் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதெல்லாம் கொண்டுட்டு போய் அந்த நிலைவாசலில் கொண்டு அடித்து வச்சுருப்பாங்க. அது மிகப்பெரிய தவறுங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா அது ஓகே. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த எந்திரம் இதெல்லாம் நிலைவாசலில் மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுவே ஏகப்பட்ட நெகட்டிவ் எனர்ஜியை ஈர்த்து அதில் வச்சுருக்கோம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதனால் கூட நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி தடுத்து நிறுத்தப்படும் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் தேவையில்லாத அந்த எந்திரத்தை நிலைவாசலில் பதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆணி அறையக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க. உங்கள் வீட்டு நிலைவாசலை ஏதாவது சாமி படம் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்க கண் திஷ்டி கணபதி கூட நீங்கள் அந்த மாதிரி சின்ன ஸ்டிக்கர் ஏதாவது ஒன்று வாங்கி
கண் திஷ்டி கணபதி கூட நீங்கள் ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் மகாலட்சுமி வந்து பணம் கொட்டுற மாதிரி, நகை கொட்டுற மாதிரிலாம் படம் இருக்குல்ல, அந்த மாதிரி படத்தெல்லாம் கதவுல மாட்டவே கூடாதுங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சில வீட்டில் வந்து அந்த பணம் கொட்டுற மாதிரி, நகை கொட்டுற மாதிரிலாம் ஸ்டிக்கரை கொண்டு வாசலில் வச்சுருக்காங்க. அது நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே உங்கள் வீட்டில் அது இருக்கலாம், ஓகே. அது வீட்டுக்குள்ளே பூஜை அறையில் இருக்கலாம், ஹாலில் வச்சுக்கலாம், தவறில்லை. ஆனால் நீங்கள் வந்து நிலைக்கதவில் இருக்கும்போது அது வந்து எப்போவுமே நம்ம ஒரே இடத்துல இருக்காதுல்ல நிலைக்கதவு. நம்ம கதவை சாத்துவோம், அதுக்கப்புறம் வெளியே போவோம். அப்படிங்கும்போது அது டச் ஆகிறதுனால கண்டிப்பாக அதை செய்யக்கூடாது. நம்ம வீட்டு மகாலட்சுமி வெளியேறிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் கஜலட்சுமி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தாமரை குறியீடு கூட நீங்கள் இந்த மஞ்சள் சந்தனம் கலந்த அந்த இதோட தாமரை குறியீடு கூட நீங்கள் அதில் வரைஞ்சிக்கலாம். அதையும் அப்புறம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதாவது மாவிலை தோரணம், அப்புறம் வெற்றிலை, அதுக்கப்புறம் இந்த நெல்கதிர் கொண்ட அந்த மாலை, வெட்டிவேர் மாலை, இது எல்லாமே நிலை கதவுல, அதாவது நிலை வாசலில் அந்த மாதிரி தொங்க விட்டுக்கலாம். மெயினாக குலதெய்வ மண் வந்து நம்ம நிலைவாசலுக்கு அந்த நிலைப்படி இதில் மேல்நிலை அதை சொல்லுவோம்ல, அதில் வந்து கண்டிப்பாக நம்ம குலதெய்வம் மண் வந்து இருக்கணுங்க. கண்டிப்பாக நம்ம வீட்டு நிலைவாசலில் இருந்து தாங்க நல்ல சக்தியும் வரும், கெட்ட சக்தியும் வரும். நல்ல சக்தியை ஈர்த்து உள்ளே கொண்டுட்டு வர்றதுக்கு நம்ம மங்களகரமாக நம்ம நிலைக்கதவை வச்சுக்கிட்டால் மட்டும்தான் அது நடக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வீட்டு நிலைவாசல், நிலை கதவு எல்லாம் நீட்டாக தொடச்சி அழகாக வச்சுக்கோங்க. அப்படி வைக்கிறதன் மூலமாகவே ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும். பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரித்தாலே அந்த வீட்டில் வந்து மகாலட்சுமி குடியிருப்பாங்க. வீட்டில் வந்து ஆன்மீக சக்தி அதிகரிக்கும். மெயினாக குலதெய்வம் அந்த வீட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குலதெய்வம் வந்து வீடு நீட்டாக வச்சுக்கிட்டா தான் அந்த வீட்டுக்குள்ளே வரும். குலதெய்வம் வந்து சுத்தமாக இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. குலதெய்வம் வந்து நம்ம குலம். மற்ற கடவுளுக்கு தான் இந்த விதிமுறைகள். அதாவது மகாலட்சுமி இவங்கெல்லாம் சுத்தமாக இருந்தால் தான் அந்த வீட்டுக்குள்ளே வருவாங்க, அந்த வீடு அமைதியாக இருந்தால் தான் வருவாங்க அப்படின்னு அப்படி கிடையாது. நம்ம என்ன சண்டை போட்டாலும் சரி, என்ன குழப்பத்தில் இருந்தாலும் சரி, நம்ம குலதெய்வத்தை நினச்சிட்டோம் அப்படின்னா குலதெய்வம் வந்து நிற்குங்க. அதுதான் நம்ம குலம். அதாவது நம்ம அம்மா அப்பா மாதிரி அவங்க. நம்ம ஏதோ ஒரு கஷ்டம் அப்படின்னா கூப்பிடாம கூட வந்து நிற்பாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா. நம்ம நினைப்போம், நம்ம ஏதாவது ஒரு, அதுவும் பெண்களுக்கு வந்து இந்த அனுபவம் இருக்கும். ரொம்ப ஃபீல் பண்ணி வீட்டில் அழுதுட்ருப்போம். அந்த நேரம் அந்த பெண் வீட்டில் இருந்து ஒன்று அவன் அண்ணன் வந்திருப்பாங்க, அல்லது அந்த பொண்ணோட அம்மா, அக்கா, அப்பா, யாராவது ஒருத்தங்க அவங்கள அன்னைக்கு பார்க்க வருவாங்க. அது வந்து ஒரு பாசம், ஒரு ஈர்ப்பு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அது அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு வந்து பெண்களுக்கு அதிகமாக நடந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இதுதான் குலம், அதாவது நம்ம குலதெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட குலதெய்வத்துக்கு நம்ம வீடு சுத்தமாக வச்சுக்கிடணும் அப்படிங்கிற எந்த இதுவும் கிடையாதுங்க. மனசு வந்து குழப்பமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், மனசு கஷ்டமாக இருக்கேன், நான் நிம்மதி இல்லாமல் இருக்கேன் அப்படிங்கும்போது குலதெய்வத்தை கூப்பிட்டோம் அப்படின்னா அது வந்துருவாங்க. கூப்பிடணும்னு கூட இல்லைங்க, நம்ம கூடயே தான் இருப்பாங்க. அப்படிங்கிறதுனால நம்ம வீட்டு குலதெய்வத்தை நம்ம கூப்பிடாமையே அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னா அந்த நிலைவாசலில் தாங்க இருக்காங்க. இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த நிலைக்கதவை மட்டும் நீங்கள் சுத்தமாக வச்சுக்கோங்க. மற்றபடி என்னால் முடியாது, நான் வேலைக்கு போகிறேன், எங்கள் வீடெல்லாம் சுத்தமாக இருக்காது, இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறவங்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்கள் வீட்டு நிலைவாசலை மட்டும் சுத்தமாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் குலதெய்வம் உங்களை தேடி கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் உங்கள் வீட்டு நிலைக்கதவை எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு குலதெய்வம் உங்கள் கூடயே இருப்பாங்க. அதை மட்டும் நீங்கள் கவனித்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துனீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் எல்லா செல்வமும் வந்து சேருங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக நான் பேசுகிற விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.